வணக்கம். நான் ஸ்ரீ சுந்தர ஞானானந்தா. குகா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை காணும்போது மிக்க மகிழ்ச்சி. பொதுவாக மனிதர்களுடைய வம்ச விருத்தி அடையணும்னு சொன்னால் அவங்களுக்கு புத்திர தோஷம் இல்லாத நல்ல புத்திரங்கள் உண்டாகணும். பெரும்பாலும் இன்னைக்கு பார்க்க போனோம்னா எத்தனையோ இடங்கள்ல திருமணம் பண்ணி பல்லாண்டுகளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவங்களும் இருக்காங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பிறந்த பின்னாடியும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இயல்பாகவே இருக்குது. பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் திருமணமான பின்னாடி அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்னால் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் அவர்கள் பிறக்கும்போது பிறந்த பின்னாடி அவர்களை வளர்த்து ஆளாக்குவதற்கான வாய்ப்பை அந்த பெற்றோர்கள் உருவாக்க முடியும். பொதுவாக ஒரு பிறந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனுக்கு 2-12 சனி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா தகப்பனாருக்கு ஆகாத நிலையை ஏற்படுத்தும். அதே மாதிரி சந்திரனுக்கு 2-12 சனி இருந்துச்சுன்னா தாயாருக்கு ஆயுள் பாதிப்பவோ இல்லை உடல் ரீதியான பாதிப்புகளோ உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சனி, சந்திரன், சூரியன், செவ்வாய் இந்த மாதிரி இந்த 4 கிரகங்களும் ஒரு இடத்துல சேர்ந்து இருந்துச்சுன்னா அப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய தாயார் தகப்பனார்களுக்கு நிறைய இடைஞ்சல்களை ஏற்படுத்தும். பொதுவாகவே இந்த ஜாதக அமைப்பில் இந்த மாதிரி அமைப்பு இருந்தாவே உயிர் தாய் தகப்பனாருக்கு போயிடுமா அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அது இதை மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. முதல் அதை நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பார்க்க போனீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் தாயார் தகப்பனாருடைய ஸ்தானத்தையோ இல்லை அந்த குழந்தையுடைய ஸ்தானத்தையோ ஆயுளில் குறிக்கக்கூடிய கிரகங்கள் பலமாக இருந்து தகப்பனாருக்கு ஆயுளை குறிக்கக்கூடிய பலமாக இருந்து தாயாருக்கு ஆயுளை குறிக்கக்கூடிய கிரகங்கள் பலமாக இருந்துச்சுன்னா அந்த ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷம் ஒன்றும் பெருசாக வேலை செய்யாது. இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல நம்ம ஜோதிடர்கள்ட்ட போகும்போது அவங்க இந்த மாதிரி இந்த குழந்தைகளை தத்து கொடுத்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு அருமையா ஜாதக அலங்காரத்துல ஒரு பாடல் மிக அருமையா கொடுத்துருக்காங்க. அதாவது கதிரவர் 2-12 காரி நிற்க மதி தனக்கு 2-12 மந்தன் நிற்க இந்த மாதிரி, அதாவது முதல் சொன்ன மாதிரி சூரியனுக்கு 2-12 சந்திரனுக்கு 2-12 சனி இருக்கிறதும் அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா கதிர் புசன் கூடி மற்றும் காரி சந்திரனை கூட அதிபனார் தந்தை தாய்க்கு அரிட்டம் என்று உரைப்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல முடிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? கதிரவர்க்கு 2-12 காரி நிற்க மதி தனக்கு 2-12 மந்தன் நிற்க கதிர் குஜன் கூடி மற்றும் காரி சந்திரன் கூட அதிபனான் தந்தை தாய்க்கு அரிட்டம் என்று உரைப்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால பெரும்பாலும் இந்த தோஷங்களை குறிக்கக்கூடிய கிரகங்கள் ஜாதகங்கள்ல கண்டிப்பா தாயார் தகப்பனாருக்கு கொஞ்சம் பிணி விடைகளை கொடுக்கறது, நோய் நொடிகளை கொடுக்கறது, கொஞ்சம் விபத்துகள் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்துறதுக்கான வேலைகளை செய்யும். இது 100 ஜாதகத்துக்கு வந்தாலும் அந்த 100க்குமே அதே மாதிரி வேலை செய்யும்னா சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சில ஜாதகங்களுக்கு செய்யும். அதனால ஜோதிடர்கள் ஒரு முன்னெச்சரிக்கையா இந்த மாதிரி தத்து பரிகாரம்னு சொல்லி ஒரு பரிகாரத்தை பண்ணாங்கன்னா இயல்பா அந்த தோஷம் நீங்கும் அப்படிங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கை தான். அதனால பெரும்பாலும் குழந்தைகள் பிறக்கும்போது பிறந்த பின்னாடி அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தை பார்த்து குறைகளை நீக்கிக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.